வெல்கம் டு ட்ராக் ரெக்கார்ட். வணக்கம் டாக்டர். வணக்கம் பாலா. மீண்டும் ஒரு நிறைய அரசியல் அப்டேட்ஸ் இருக்குது, அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு தான். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அனைத்து நூல்களும் வந்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து எந்த விதமான அந்த காப்புரிமை, நூலுக்கான காப்புரிமை, அந்த பேட்டன் ரைட்ஸ் எதுவுமே பணம் எதுவும் வாங்காம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல முழுமையா எல்லா புத்தகங்களுமே வந்து நாட்டுடைமையாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பத்தின அந்த செய்திகளை பத்தி நீங்க உங்களோட அப்டேட்ஸ். ஆமா, கண்டிப்பா இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நான் என்னோட முகநூல் பக்கத்துல கூட த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு ஒரு டைட்டிலோட தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோட புத்தகங்கள் வந்து படிக்க படிக்க அவரோட சுய வரலாற்று மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல நடந்த நிகழ்வுகள், இந்தியாவுல நடந்த நிகழ்வுகள், உலக அளவில் நடந்த நிகழ்வுகளை வந்து ஒரு தொகுத்து ஒரு புத்தகமா வந்து அவங்க வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அவங்களோட எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15 நாவல்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு 15 சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு 218 கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து யாருனாலும் எந்த வடிவிலும் நீங்க வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி அளிச்சிருக்காங்க. அதுக்காண்டி தமிழக அரசுல இருந்து நாங்க ₹1 கூட பைசா அதுக்கு வந்து காப்புரிமை. ஆனா நூல்களை எழுதின நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுத்துக்களை ₹1 கூட காப்புரிமையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி குறிப்பு வந்து சொல்லுது. அதுலயும் வந்து திருப்பி சொல்றாங்க, 5 தடவை வந்து முதல்வரா இருந்திருக்காரு, 13 தடவை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. அவர் எழுதிய எழுத்துக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அந்த பக்கங்கள் இருக்குது. இந்த பக்கங்கள் வந்து இந்த எழுத்து வந்து ஏன் வந்து இப்ப வந்து நமக்கு நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னா, நமக்கு தற்கால இளைஞர்களுக்கு இப்ப நீங்க பார்த்தா தெரியும், இந்த 2K கிட்ஸ் எல்லாமே வந்து அந்த காலத்துல ஒரு ஹிட்டான பாடல், நம்ம காலத்துல ஹிட்டான பாடல் எல்லாத்தையுமே வந்து ஒரு அன்சங் ஹீரோ, ஒரு 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 அண்டர் எஸ்டிமேட்டட் பாடல் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்களை வந்து அப்போ ஹிட்டான பாடல்களே வந்து இப்போ வந்து புதுசா பாக்குற மாதிரி வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பழைய தமிழ்நாட்டு வரலாற வந்து திரும்பி இந்த 2K கிட்ஸ்ட கொண்டு போகணும்னா, நம்ம தலைவர் கலைஞர் அவர்களோட எழுத்துக்களை வந்து பரவலா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி செய்யணும். சோ அதுக்கு நாட்டுடைமை ஆக்கினா மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த உரிமை வந்து அவங்களோட குடும்பத்திடம் இருந்தது. இந்த உரிமைக்கான காப்புரிமை வந்து எல்லாமே அவங்களோட குடும்ப சொத்து. அது வந்து பொதுவா இல்லையில, அவர் உதிரத்தையும் உடலையும் உருக்கி எழுதிய நூல்கள்ல வந்து பொது வெளியில வந்து அர்ப்பணித்திருக்காரு அப்படின்னு சொல்லி கவிஞர் வைரமுத்தர்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து பாராட்டியிருக்கிறார். இதனால வந்து என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வார்த்தையில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து இளைஞர்களை வந்து மொழி செப்பம் உறவும் கொள்கை திட்டம் பெறவும் கலைஞர் எழுத்துக்குள் பயணிக்க இது ஒரு நூற்றாண்டு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கவிஞர் வைரமுத்து வந்து இந்த நிகழ்வை வந்து பாராட்டி இருக்கிறார். இதுல வந்து நம்ம எதுக்கு இந்த விஷயம் வந்து இவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்ப நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற ஒரு புத்தகம் மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்வோம். நெஞ்சுக்கு நீதி புத்தகம் வந்து 6 பாகங்களா வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அவரோட முன்னுரையில வந்து சொல்லுவாரு, ஒருத்தன் சாப்பிடுறப்ப மீன் முள்ளு வந்து தொண்டைக்குள்ள சிக்கிக்குச்சுன்னா அவனால அதுக்கு அடுத்து சாப்பிடுறப்ப எவ்வளவு ஒரு வலி இருக்குமோ, அந்த மாதிரி என்னோட அன்றாட நிகழ்வுகள் வந்து தொண்டையில சிக்கின மீன் முள்ளு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் இந்த வாழ்வில் வந்து பயணிக்க விரும்புகிறேன். நான் என்ன எழுதி வச்சாதான் இதுக்கு பின்னாடி வர தலைமுறைகள் வந்து அந்த வரலாற்றை வந்து மாற்றாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அன்றன்று நடக்கக்கூடிய தகவல்களை அவங்க வந்து அந்த புத்தகத்துல வந்து எழுதிட்டு இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல்ல வந்து கடைசி 2 லைனை வந்து கட் பண்ணிட்டு தான் அது வந்து தமிழ அந்த சீரிழமை திறம் வியந்து அப்படின்னு சொல்லி நான் தமிழோட சிறப்பை வந்து அதுல அடுத்த வரையில என்னன்னா, ஆரியம் போல வழக்கொழிந்த அப்படிங்கிற, அதாவது ஆரிய மொழி மாதிரி வழக்கொழிந்த மொழி இல்லாம நீ என்னைக்குமே ஒரு இளமையான தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிதான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்த முடியும். இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறப்ப இன்னொருத்தர் எதுக்கு தாழ்த்தி அண்ணா கலைஞரை ஸ்கிப் பண்ணி எம்ஜிஆர் கிட்ட போயிருவோம். அங்க வந்து அண்ணாயிசத்தோட ஃபாலோயர்னு சொல்லி இன்னைக்கு நிறைய புது கட்சியெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்கப்ப நம்ம தலைவர் கலைஞரை கொண்டாடுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்த அத வந்து எல்லாருக்கும் திரும்ப நீங்களும் வந்து எடுத்து சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய புதுசா கட்சிகள் வந்து அண்ணாயிசத்தை தான் முன்னறிக்காங்க. கலைஞர் கண்டிப்பா டாக்டர். நெஞ்சுக்கு நீதி பத்தி சொல்லியிருந்தீங்க. நெஞ்சுக்கு நீதி சொல்லும் போது அது வந்து தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சுயசரிதையா மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல இருந்த அந்த அரசியல் நீரோட்டத்தையே, தேசிய அரசியலாகட்டும் மாநில அரசியலாகட்டும், அந்த நீரோட்டத்தையே காட்டி இருக்கக்கூடிய ஒரு சுயசரிதையாத்தான் வந்து அந்த புத்தகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் அந்த புத்தகத்தோட அனைத்து பாகங்களையும் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில
ரைட். இப்போ வந்து இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு புது புது கட்சிகள் வந்திருக்குது அப்படின்னும் நீங்க குறிப்பிடுறது வந்து குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கட்சியை பத்தி தான் வந்து சொல்றீங்க. அது அவங்க வந்து கட்சியின் பெயரை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கொடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டிலுமே வந்து ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது வந்து இதா இருக்குது. மற்ற அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறத தாண்டி இந்த கட்சிக்கு மட்டும் கொஞ்சம் சர்ச்சை வந்து ஒரு சின்ன சர்ச்சையாச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு அடுத்தபடியா வந்து இப்ப கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. கொடியை அறிமுகப்படுத்தினதுல தொடர்ச்சியான பல சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பூ வந்து வாகைப்பூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வாகைப்பூ வந்து நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய வாகைப்பூ இல்ல, நம்ம நாட்டுல இருக்கக்கூடியது இல்ல, இது வந்து வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த தூங்கு மூஞ்சி பூ அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கொண்டு வந்தாங்க. அந்த கொடியில இருக்கக்கூடிய அந்த கலரும் கூட வந்து ஸ்பானிஷ் நாட்டோட கொடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்து இதை தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தவிர்த்திருக்க முடியும்னா, இதற்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த சமீபத்தில் உருவான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இந்த கட்சிகளும் வந்து கொடிகளை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. இவங்க எல்லாம் கொடிகளை அறிமுகப்படுத்தும் போது இல்ல கட்சி பெயரை சொல்லும் போதும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க. மதிமுக உருவாகும் போதும் அவர்கள் வந்து அந்த கட்சிக்கான கொடி மற்றும் அந்த பெயருக்கான விளக்கத்தை வந்து அவங்க அறிமுகப்படுத்தும் போதுமே கொடுத்துருவாங்க. இதேதான் தேமுதிகவுக்கும் பண்ணியிருந்தாங்க. மக்கள் நீதி மையம்க்கு வந்து முதல்ல வந்து அவங்க அந்த பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பேருக்கு உண்டான விளக்கத்தையும் கொடிக்கு உண்டான விளக்கத்தையும் வந்து அவங்க கொடுத்துட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்கை அப்படின்னு வரும்போது அதை வந்து கொஞ்சம் லேட்டரா அனௌன்ஸ் பண்ணாங்க கமல்ஹாசன் அவர்கள். அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனோட அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும்போது அவர்களும் தெளிவா வந்து திராவிடத்தை நாங்க எடுத்துடுறோம், திராவிடம் எங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான அந்த துணியிலையும் அண்ணா அவர்களை தூக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் தான் வந்து அவங்க அண்ணாவையும் திராவிடத்தையும் தூக்கிட்டு தான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கொண்டு வந்தாங்க. சோ என்னை பொறுத்தளவுல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுமே அவர் வந்து நாங்க திராவிடம் சார்ந்தோ அண்ணா சார்ந்தோ இல்ல அந்த திராவிட சித்தாந்தம் சார்ந்தோ இயங்க மாட்டோம்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான பார்வை இருந்தது. வேற நீங்க இவங்க விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டு இதற்கான விளக்கத்தை வந்து காட்டிட்டு தான் போறாரு. அதோட அந்த பதிவுகளையும் நம்ம இங்க பார்க்கலாம். சோ அந்த தனிப்பட்ட விமர்சனத்தை தாண்டி இதுல இருக்கக்கூடிய அந்த மற்ற கட்சிக்கான பெயர் விளக்கமோ இல்ல கொடி விளக்கமோ இது எல்லாமே வந்து அவர் கொடுத்திருந்தார் அப்படின்னா இந்த சர்ச்சைகள் தவிர்த்திருக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கடுத்து அரசியல் அவரோட அந்த கட்சியின் அறிமுகம் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுல எந்த விதமான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ வந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்றதான் தோணுது. ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு புது கட்சிகள் வந்து அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 6% வரைக்கும் உண்டான வாக்கு சதவீதத்தை பிரிப்பாங்க. கடந்த 2021 தேர்தல்ல மக்கள் நீதி மையம் அப்படிதான் வந்திருந்தாங்க. அதற்கு முன்பாக சீமான் அப்படிதான் வந்திருந்தாரு. அதுக்கு முன்பாக தேமுதிக அப்படிதான் வந்திருந்தது. அதற்கு முன்பாக மதிமுக அப்படிதான் வந்திருந்தது. இப்படி தொடர்ச்சியா வந்து எல்லா கட்சிகளுமே புதிதாக உருவாக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் அந்த 6% வாக்குகளை எடுப்பார்கள். இந்த வாக்குகள் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை இருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவர்கள் போடக்கூடிய வாக்குகள் இந்த வாக்குகள் தற்போதைக்கு வந்து சீமான் கையில தான் வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஒரு தமிழ் தேசியம் அப்படி இருக்கக்கூடிய அந்த மனநிலை அப்படின்றது வந்து ஒரு சென்ட்ரிக்கா மாறி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த கரிஸ்மாட்டிக் சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில ஒரு முதலமைச்சரை நோக்கி தற்போதைய முதலமைச்சர் ஐயா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி அந்த கரிஸ்மாட்டிக்கா மாறி இருக்கிறதுனால திமுகவின் வாக்கு வங்கி அதிகப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதான் பாக்குறேன். 2021 அப்படிங்கும் போது 2021 கிட்டத்தட்ட 10 வருஷம் திமுக ஆட்சியில இல்ல அப்படின்னா 11 வயதுல இருந்தவங்க அப்போ அவர்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் இருந்திருக்காது. 10 வருஷம் கழிச்சு அவங்க 2021 ஓட்டு போட வந்தப்போ 21 வயசு அவங்க ஓட்டு போட வர்றாங்க அப்படிங்கும் போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட கதைகள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் வந்து 2021 அதையும் மீறி திமுக வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த கடந்த 3.5 வருஷம் ஆட்சியில வந்து அவங்க கண்கூட பாக்குறாங்க. அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பொய் அப்படிங்கறத அவங்க உணர முடியுது. அதன் மூலமா தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அந்த தொலைநோக்கு பார்வை அவர் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே
அதை பார்க்கறது மூலமா மக்கள்கிட்ட ஒரு கரிஸ்மாட்டிக் அங்க போயிருக்குது. அதனால இந்த மாற்றம் விஜயோட புது கட்சி வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய கண்டிப்பா. அந்த முருகன் மாநாடு பத்தின அப்டேட்ஸ் குடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க பேசின அந்த தாவேகா கட்சியில ஒரே ஒரு வாக்கியம் வந்து என் மண்டைக்குள்ளே இருக்கு. அத நான் கண்டிப்பா சொல்லணும்னு நெனைக்கிறேன். நாங்க தான் 2026ல பிரைமரி ஃபோர்ஸ் அப்டின்னாரு. அதாவது பிரைமரி ஃபோர்ஸ்னா முதன்மை கட்சி. எவ்வளோ % வாக்கு வாங்குங்க? நாங்க 26% வாங்குவோம். ஆனா ஆட்சி அமைக்க 30% வேணும்ல. மீதி நாங்க வந்து திராவிட கட்சியில இருக்க அதே சமத்துவம், சகோதரர் தான் சொல்றோம். அதனால அங்க கூட்டணி வச்சிருக்கவங்கலாம் எங்க கூட கூட்டணி வைக்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா நாங்க 35% வந்துருவோம். வந்து நாங்க வந்து ஆட்சிய பிடிச்சிருவோம். நாங்க தான் நான் சொன்னேன், கனவு காணலாம். அதாவது ஆசைப்படலாம். ஆனா பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் வந்து முடிச்சிட்டாரு. நிஜமாவே அத பார்த்தப்ப அந்த பிரைமரி ஃபோர்ஸ்ங்கிற வார்த்தை மட்டும் எத்தன தடவ சொன்னாருன்னு எண்ணிட்டு இருந்தேன். 2 சென்டென்ஸ்க்கு ஒரு தடவ அந்த வார்த்தைய சொன்னார். நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸ். இந்த பிரைமரி ஃபோர்ஸ்ங்கிற வார்த்தைய வந்து தமிழக அரசியல் வட்டாரத்துல திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருக்கிறது வந்து இவங்க தான் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கணும். நிஜமா சிரிப்பு வந்துச்சு. சரி உங்களோட நம்பிக்கைக்கு வந்து ரொம்ப நன்றின்னு. நீங்க வந்து சீமான் அவர்களோட வாக்கு வங்கி வந்து இதுல பாதிக்கப்படும் நீங்க. அந்த இதோட வச்சுதான் வரேன். என்னோட முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த முருகனை வந்து முன்னிறுத்தி ஆரம்பிச்சது வந்து அவங்க முன்னாடி வந்து அரசியலுக்கு கொண்டு வந்தது. முருகன் என்னைக்குமே இருக்காரு நம்ம கூட. பட் அரசியலுக்கு கொண்டு வந்து அத வச்சு அரசியல் பழகுனது வந்து நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களா. என்ன முப்பாட்டன் முருகனை வச்சுதான் நாங்க கூடிய வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு கொடுத்தார். அப்பதான் வந்து நம்ம இந்து சமய அறநிலைத்துறை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நமக்கு முருக கடவுளுக்கு விட வந்து வரலாறு வந்து நம்ம ஆராயணும். ஏன் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன்ங்கிறது எல்லாருமே தெரியும். முருகன் என்றால் அழகு அப்படிங்கிறதும் தெரியும். தமிழ்நாட்டை தாண்டி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு நிகழ்வாக. ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல அறுபடை வீடுல முருகன் இருக்காங்க. கண்டி கதிர்காமத்துல முருகன் கோயில் இருக்கு. மலேசியால 10 மலை முருகன் டெம்பிள் இருக்காங்க. தாய்லாந்துல இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு, யூகேல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, மலேசியா, சிங்கப்பூர். இந்த மாதிரி தமிழர்கள் மக்கள் எங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு முருகர் டெம்பிள வச்சு அதுக்கு ஒரு தைப்பூசமான பால் காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல பண்ணுவோமோ. அதுவும் இலங்கையில வந்து முருக வழிபாடுங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த சுந்தர தமிழ்ல அந்த சைவ திருமுறைகளை அவங்க ஓதி வழிபடுறது எல்லாமே. சோ நம்ம தலைவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, அவர் ரொம்ப வரலாற்று தடங்களை தேடி அப்படின்னு சொல்லி அவர் வந்தோடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தார். எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வந்து பயணப்பட்டிருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான காலங்கள்ல பயணப்பட்டிருக்காங்க, அப்ப எங்க இருந்து எங்க நகர்ந்திருக்காங்க, இந்த மாதிரி வரலாற்று தடங்கள்லாம் தேடுறப்பதான் ஒரு ஒற்றுமையை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் முருக வழிபாடு வந்து இருந்திருக்கு. சோ முருக வழிபாடு தமிழ்நாட்டுல வந்து எப்ப இருந்திருக்குன்னா சங்க காலத்துல இருந்தே இருக்கு. அருணகிரிநாதர் பாடுறாரு, அகத்தியர் பாடுறாரு. எல்லா இடத்துல இருக்க அந்த முருகன் அடியார்களையும், அந்த சித்தாந்தம் பேசுறவங்களையும், அதுக்கு தொண்டு செய்யறவங்களையும், அதுக்கு உதவி போறவங்களையும் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இன்னைக்கும் நாளைக்கும் மாநாடு வந்து நடக்கு. அந்த மாநாடு எங்க நடக்கு அப்படின்னா 3வது அறுபடை வீடான பழனியில நடக்கு. பழனியை வந்து எப்படி வந்து சொல்றாங்க, திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லிதான் கந்தசஷ்டி கவசத்துல மத்த எல்லா இடத்துலயுமே குறிப்பிட்டு இருக்காங்க. சோ அந்த திரு ஆவினன்குடியான 3வது படை வீடான பழனியில வந்து இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்கு. மாநாட்டுல என்னென்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே நம்மளே போய் வழிபடுற மாதிரி ஒரு வேல் கோட்டம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாவே முருகனோட வாகனம் மயில வந்து மையப்படுத்தி தான் வந்து அரங்கம் எல்லாமே வந்து மையக்கருவா வச்சுதான் அரங்கம் அமைச்சிருக்காங்க. அதுல கலை நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம் நடக்க ஒரு அரங்கம், ஆய்வு கட்டுரைகளை வந்து சமர்ப்பிக்க வந்து ஒரு அரங்கம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமய சொற்பொழிவாளர்கள் இந்த கிருபானந்த வாரியார் மாதிரியான சொற்பொழிவாளர் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாம் பேசுறதுக்கு தனியா ஒரு அரங்கம், ஒரு பட்டிமன்றம், இந்த மாதிரி அழகா திறம்பட பிரிச்சு முருகனை பத்தி மட்டுமே சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் முருகன் வழிபாடு எப்படியெல்லாம் மாறி இருக்கு, அது எப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்வியலோட பிணைஞ்சிருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஒண்ணு சேர்க்கிற முயற்சி தான் இது. நீங்க வெறுமனே நாங்க வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தோம், நாங்க வந்து நடைபயணம் போனோம்னு இல்லாம உண்மையிலேயே வந்து தமிழர்கள் கடவுள் முருகர் தானா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு வந்து இந்த மாநாட்டு மூலமா நிகழ்த்தி காட்டிருக்காங்க. இது ஒரு அற்புதமான இந்த மாநாடு பார்த்துட்டு தான் இருந்தேன். மாநாட்டுல பேசுற எல்லாருக்குமே அப்படியே அப்படியே ஒரு நெஞ்சுருகி ஒரு கண்ணீர் மல்க பேசுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஊர்ல நடக்குதா, அடுத்த வருஷம் இதை திருத்தணியில நடத்துங்க, அடுத்த வருஷம் திருச்செந்தூர்ல நடத்துங்க, எல்லா பக்கமும் இந்த மாநாட்டை கொண்டு போங்க, எல்லா பக்கமும் பேசுங்க, தமிழர்களை ஒன்றிணைங்க, முருகனை பத்தி பேசுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ஆனா 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க, முருகனை பத்தி 10 நாளும் நாங்க பேசுவோம், ரொம்ப கம்மிக்கவே எனக்கு அவங்களால வந்து அவங்களோட உணர்ச்சி வெள்ளத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க அந்த அந்த மாநாட்டுல கலந்துக்கிறவங்களா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா திரும்ப திரும்ப வந்து தமிழ் கடவுளான் முருகனோட அருமை பெருமைகள் எங்களுக்கு பேச 10 நிமிஷம் எல்லாம் போதவே போதாதுன்னு சொல்லி லைவ்ல வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க. நிஜமா இதை பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, கடவுள் வழிபாடுங்கிறது ஒண்ணு இருந்தாலும்
அது நமது நாகரிகத்துக்கும் வரலாறுக்கும் உள்ள தொடர்பை வந்து ஆராயறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறதா இந்த மாநாட்டை பாக்குறேன். அப்பதான் வந்து நம்ம முதலமைச்சர் வந்து தொடங்கி வைக்கிறப்ப ஒரே ஒரு கருத்து சொல்றாரு. அதோட இதை நான் முடிக்கிறேன். என்ன அவர் சொல்றாருன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நாங்க என்னைக்குமே புண்படுத்தவே இல்லை. அது எந்த நம்பிக்கை வேணா இருக்கலாம். அது மத நம்பிக்கையா இருக்கலாம், கடவுள் நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நாங்க வந்து மதிக்கிறோம். எங்களோட அரசாங்கம் அனைவரது நம்பிக்கைகளையும் மதிக்கிறது. உண்மை உண்மை டாக்டர். ஆக்சுவலா தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நார்மலா நமக்கு வந்து தமிழையும் அந்த கடவுள் வழிபாட்டு முறைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதுவும் திமுக எடுத்து செய்யுது அப்படிங்கும் போது, ஏற்கனவே வரலாற்றுல இந்த மதத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையை வீணாக்க கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து என்னைக்குமே வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அது தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் போதும் சரி, இப்போதும் சரி. அந்த திருவாரூர் தேர்வை கூட வச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறத தாண்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மேல் ஒரு மரியாதை. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு வரலாற்றை மீளுருவாக்கும் ஒரு செய்தியா தான் அதை நான் பாக்குறேன். இதை திரும்பி பாக்குறப்ப நம்ம வந்து எப்படி ஒரு கீழடி வந்து நமக்கு தமிழுக்கு ஒரு பெருமையா இருந்ததோ, இந்த மாநாடு மூலமா கிடைக்கிற ஆய்வு கட்டுரைகள் வந்து தமிழ்நாட்டை வந்து அடுத்த நிலைக்கு வந்து உயர்த்தி செல்லக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே இங்க வந்து என்னால வந்து பார்க்க முடியுது. அதனால முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து அவர் வந்து எப்பவுமே சொல்லியிருக்காரு, நாங்க வந்து கடவுள் வேணாம் சொல்ல, ஆனா கடவுள் பெயரை வச்சு நீங்க வந்து எங்களை அடிமைப்படுத்துறதா நாங்க வந்து வேணாம் சொல்றோம் அப்படின்னு. அண்ணா வந்து சொன்னதும் அதுதான், எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன், தேவன் எவனோ அவனை வந்து நான் வந்து வணங்குறேன். உங்களோட கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இந்த 3 விஷயம் பேசிட்டு 4வதா ஒரு விஷயம் வந்து என்ன பேசினா, போன உரையில பேசின அந்த லேட்டரல் என்ட்ரி இதுக்கெல்லாம் பாதி இடத்த வச்சுட்டு பாதி இடம் கேன்சல் பண்றதுக்கு மாதிரி கண்துடைப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா டாக்டர். ஆக்சுவலா அந்த யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரி நீங்க அழகா வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதாவது மக்களுக்காக மக்களோட நம்பிக்கையின் பேர்ல அரசாங்கம் நடத்துறதா ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு வழி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சொல்லும் போதும் வந்து நான் வந்து நீங்க மதத்தின் பெயரால் செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க. இதுவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். யூபிஎஸ்சி லேட்டரல் என்ட்ரி அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே போன தடவை அதை பத்தி விளக்கமா பார்த்திருந்தோம். இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்கன்னுட்டு. அந்த அறிவிப்பு வந்து இப்ப பின்வாங்கப்பட்டிருக்குது. அதாவது அதை வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அதுல அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சூழ்ச்சமங்களை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போகணும்னு நினைக்கிறேன். அதாவது யூபிஎஸ்சில லேட்டரல் என்ட்ரி அப்படி, அதாவது ஒரு 45 பதவிகளுக்கு ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கக்கூடிய இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்களுக்கு செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, டைரக்டர் இந்த போஸ்டுகளுக்கு வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வருவாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு அவங்களோட தகுதியின் அடிப்படையில அந்த இடங்களை கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்க அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எடுக்க போறோம்னு சொல்லி டைரக்டா இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஐஏஎஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எக்ஸ்பர்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. இதுலயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல வந்து அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த லேட்டரல் என்ட்ரிக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டே டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. சோ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு மொத்தமா 45 போஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அங்க நம்ம இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி வரும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போச்சுன்னா நிக்காது. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க. சோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குங்கும் போது 2 போஸ்ட் 3 போஸ்ட் தான் வரும். சோ 2 போஸ்ட்டுக்கு எங்களால வந்து இடஒதுக்கீட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னா எஸ்சி எஸ்டி இருப்பாங்க, ஓபிசி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓசி இருப்பாங்க. இந்த மாதிரியான உட்பிரிவுகள் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். ஆனா போஸ்டிங்கோட எண்ணிக்கையே கம்மியா இருந்ததுன்னா எங்களுக்கு அதுக்கு வழி இல்ல, அதனால நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கல அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே டிபார்ட்மெண்ட் வைஸ், இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து தனித்தனியா பிரிச்சுட்டு அதை வந்து அந்த இன்டர்வியூக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அது இப்போ திருப்பி வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர், லோக்சபா எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இது போக பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுமே வந்து நிதிஷ்குமார் மற்றும் சிராக் பாஸ்வான் இவங்கெல்லாம் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சதோட விளைவு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதை வித்ட்ரா பண்ணியிருக்கிறதுல என்ன இது அப்படின்னா, அந்த போஸ்டிங்ஸை திரும்ப நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்க எந்த விதமான இதுவும் கொடுக்கல. நாங்க வந்து இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வர்றதுனால நாங்க வந்து இதை வந்து அதுக்கு ஒரு சூசகமா ஒரு லெட்டரை ஒண்ணு அனுப்பியிருக்கிறாங்க. அது எப்படி அனுப்பியிருக்கிறாங்கன்னா,
அமைச்சர் வந்து யூபிஎஸ்சியோட டிரெக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. சட்டம் போட சொல்றதே அவங்கதான். அதுதானே யூபிஎஸ்சி டைரக்டர் கொடுக்க முடியும். அவங்க ஓனா பண்ண முடியும். கண்டிப்பா. ஏன்னா இவங்களால வந்து மெஜாரிட்டியா இருந்துட்டு ஒரே நாடு, ஒரே தேர்தல், என்சிஏ எல்லாத்தையும் கொண்டு வந்தவங்களுக்கு இப்ப ஒவ்வொரு இதுக்குமே ஒரு கூட்டுக்குழுக்கு அனுப்பணும், அனுமதி வாங்கணும். பின்னாடியே வந்து கேன்சலேஷன்லாம் இவங்க வரலாறுலே இல்லாத ஒண்ணு. ஆனா அதையும் வந்து முதல்ல இதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிஜமா அவங்களுக்கு பின்னாடி இருக்க அழுத்தம் வந்து எத்தகையது, அவங்களுக்கு இருக்க பயம், அவங்களுக்கு இருக்க நிலையாண்மை, இது எல்லாமே வந்து எத்தகையது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா உணர முடியுது. தனிப்பெரும்பான்மையா இல்லாம ஒரு தொங்கு பாராளுமன்றமா இருக்கிறதோட விளைவு தான் இதெல்லாம். இல்லன்னா ஆமா அப்படிதான் சொல்லிட்டு அசால்ட்டா வந்து வெங்காய விலை ஏறிடுச்சுன்னா நான் வெங்காயம் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போற அந்த அசால்ட்னஸ் ஏன்னா அங்க ஒத்த சீட்டு கூட அவங்க குடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசித்து இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்க்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஜோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே இவங்களை வந்து வலிந்து எழுத வச்சிருக்காங்க. சோ அது கண்டிப்பா இன்னும் வருங்காலங்கள்ல நிறையவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியில நடக்கும். காலையில ஒரு அறிவிக்க சொல்லுவாங்க. சாயந்தரம் அதை கேன்சல் பண்ணி மறு அறிவிப்பு வந்து ஒண்ணு வரும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஆயிட்டு வருது. இபிஎஸ், ஓபிஎஸ் ஆட்சி மாதிரியே. சோ இன்னும் வந்து அந்த 2 பேர் வந்து யார் வந்து முதல்ல வந்து ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர். நிறைய விஷயங்கள், நிறைய விளக்கங்களும் வந்து தெளிவா கொடுத்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னொரு தளத்துல மீண்டும் வேற வேற தலைப்புகள்ல நடக்கக்கூடிய அப்டேட்ஸோட நம்ம பேசுவோம். நன்றி டாக்டர். நன்றி பாலா.